நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அது அந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்தது வந்து குழந்தைங்களோட தப்பு இல்லையே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து அதை ஒரு ஃபோக்கஸாக எடுத்து பண்ணால் we can bring changes. Merry Christmas and Happy New Year, the Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. KPV ஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. பணக்கார வீடு, ஏழை வீடு, அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து பிள்ளைங்களுக்கு நடுவில் வந்து நான் கொண்டு வந்ததில்லை. லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற பிள்ளைங்க தனியாக தான் படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ADHD இருக்கிற பிள்ளைங்க டெஃபினெட்லி வந்து கேர் தேவைப்படும். அவங்கள தாண்டி மற்றபடி வந்து இருக்கிற லேர்னிங் டிசபிலிட்டிங்கிறது வந்து டிஸ்லெக்சிக்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து கோப்பப் பண்ணக்கூடிய அந்த சித்தால் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த அம்மாவோட குழந்தை ஒரு சின்ன கூடையில் கல்லை வச்சு தலையில் வச்சு கொண்டாந்து போட்டுச்சு. அப்போ ஒரு குழந்தை எந்த சூழ்நிலை இருக்குதோ, எதை பார்க்குதோ, அதை வந்து அதை அறியாமல் அதை வந்து உமன் எம்பவர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வெதர் இட் இஸ் ஃபேமிலி, வெதர் இட் இஸ் எனிவேர். ஒரு பையனை வந்து நம்ம தப்பு சொல்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்கிற அம்மாவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வயிற்றில் இருக்கும் போதுலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து we start giving knowledge about how to respect a human body. I don't say that it's a sex education. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விமலா ராணி மேம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நிஜமாக இந்த வீடியோ உங்களுக்கு ட்ரூலி ஒரு இன்ஸ்பைரிங் வீடியோவாக மாறும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேம் பார்க்கலாம். ஹலோ மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க சார், பிரிட்டோ அகாடமி எல்லாருக்குமே வந்துட்டு பிரிட்டோ அகாடமி அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான ஒரு எனர்ஜி வரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. எஸ், இட்ஸ் நாட் அ ஒன் டே ட்ரீம், இட் கேன் நெவர் பி. இட் cannot beங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 25 இயர்ஸாக இருக்குது. அண்ட் டில் நவ் வந்து டொனேஷன் வாங்காத ஒரே ஸ்கூலுன்னா வந்து செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமி தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்கூலில் வந்து பேரண்ட் வந்து கண்டிப்பாக வந்து டிகிரி ஹோல்டராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்கள வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து எடுக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து 40% ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ்க்கு கொடுத்தேன். நான் என்ன பிலீவ் பண்ணேன்னா ஒரு 8 to 8 hours வந்து இந்த சில்ட்ரன் வந்து ஸ்கூலில் இருக்கிறாங்க. 8 hours பண்ண முடியாததை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீட்டில் இருக்கிற பேரண்ட் வந்து ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ் டெஃபினெட்லி வந்து அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த பொட்டென்ஷியல் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்கிறாங்க. அப்போ ஸ்கூலில் நம்மளால் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து 40% வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ்க்கு கொடுத்தேன். பணக்கார வீடு, ஏழை வீடு, அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து பிள்ளைங்களுக்கு நடுவில் வந்து நான் கொண்டு வந்ததில்லை. ஏன்னா என்னோடய டாக்டர் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து நான் இங்கே போட்டேன். ஏன்னா வந்து இப்போ என்னோடய டாக்டருக்கு வந்து நான் எந்த மாதிரி ஒரு 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 ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு பேசிக்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னோடய டாக்டர் போட்டேன். 10 years கழித்து என்னோடய பையன் பிறந்தார். என் பையனையும் வந்து இதே ஸ்கூலில் தான் போட்டேன். டில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து 2 பேருமே வந்து என்னோடய ஸ்கூலில் தான் படித்தாங்க. லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அட்மிஷன் கொடுத்தேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற பிள்ளைங்க தனியாக தான் படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதாவது வந்து ADHD இருக்கிற பிள்ளைங்க டெஃபினெட்லி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் கேர் தேவைப்படும். அவங்கள தாண்டி மற்றபடி வந்து இருக்கிற லேர்னிங் டிசபிலிட்டிங்கிறது வந்து டிஸ்லெக்சிக்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மேத்தமெட்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ பட் ஆனால் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து கோப்பப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் அவங்களுக்கு இருக்கும். இப்போது நல்லா விளையாடுற பிள்ளைங்களோட 4 பிள்ளைங்க சேர்ந்தால் அந்த பிள்ளைங்களும் விளையாடணும்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு 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 ஃபோக்கஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுப்பீங்க? எல்லாமே வந்து ஒரு டவுனாக இருக்கிற பிள்ளைங்க கூட வந்து இதுவே பார்த்திங்கன்னா குழந்தைங்க எப்போவுமே வந்து யாரையும் பார்த்து தான் கற்றுக்குவாங்க. சொல்லி கொடுத்து வர்றதை விட பார்த்து கற்றுக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த சித்தால் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த அம்மாவோட குழந்தை
சின்ன குழந்தை ஒரு 2 வயசு இருக்கும். அது என்ன பண்ணுச்சு, ஒரு சின்ன கூடையில் கல்லை வச்சு தலையில் வச்சு கொண்டாந்து போட்டுச்சு. ஓகே. அதுதான் வந்து எனக்கு இன்னும் வந்து எனக்கு அப்போ ஒரு குழந்தை எந்த சூழ்நிலை இருக்குதோ, எதை பார்க்குதோ அதை வந்து அதை அறியாமல் அது வந்து அது மனசுல போயிடுது. நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அது அந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்தது வந்து குழந்தைங்களோட தப்பு இல்லையே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து அதை ஒரு ஃபோக்கஸாக எடுத்து பண்ணால் we can bring changes. ஓகே. ஸோ நீங்கள் டார்கெட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, பொதுவாக இருந்த அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தாண்டி நம்மளோட ஸ்கூலில் இந்த விஷயங்களில் மோஸ்ட் டார்கெட்டட் பாயிண்டாக இருக்கணும், அப்படி நீங்கள் டார்கெட் பண்ண பாயிண்ட்ஸ் என்ன? அதாவது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சமூக நோக்கு இருக்கணும். இந்த சொசைட்டி இல்லாமல் யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சாப்பிடணும், நீங்கள் தூங்கணும், நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கணுன்னா நீங்களே போய் எல்லாமே பண்ண போகிறதில்ல. எல்லாமே வந்து சமூகத்துக்குள்ளே நடக்கிறது உங்களுக்கு வருது. அப்போ நீங்கள் வேறு, சமூகம் வேறு கிடையாது. ஸோ அதுதான் வந்து குழந்தைங்க மனசில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கொண்டு வரணும். நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா யங் லீடர்ஸும் இருக்கிறாங்க, ஹை கிளாஸ்லேயே லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பீப்புள் லீடர்னு பார்த்தவங்க ஹை கிளாஸ் மட்டும்தான் இருப்பாங்க. எஸ். வி ஹவ் கிவன் 5th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பிரேக்கில் அங்கேயும் ஃபுல் டீம் இருக்கும். அதே வந்து எல்லா லீடர்ஷிப் உள்ள டீம் இருக்கும். ஓகே. 12th ஸ்டாண்டர்ட் லெவல்லையும் எல்லா லீடர்ஷிப் உள்ள டீம் இருக்கும். ஓகே. கல்ச்சரல் லீடராக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் லீடராக இருந்தாலும் சரி, வி ஹாவ் 15 டிஃப்ரெண்ட் லீடர்ஷிப். ஓகே. ஓகே. ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு. ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள இந்த லீடர்ஷிப்பை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய பிள்ளைங்க கைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த ஆஃபனேஜ் போகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வி வில் கிவ் த ஃப்ரீடம் டு திங்க், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும், ஓகே, பிளான் பண்ணுறதுக்கு. ஓகே, நீங்கள் அங்கே போகிறீங்க, அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆனாங்கன்னா, பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கும் கைட் பண்ணி, இப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு ஆஃபனேஜ் போகிறோம், அங்கே வந்து ஒரு 100 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா தே கேன் பிளான். ஓகே, அந்த எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களோட தேவைகள் என்ன. ஸோ இவங்க நம்ம வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் போடுவோம் ஸ்கூல்ல இருந்து. த சில்ட்ரன் தே வில் புட் கான்ட்ரிபியூஷன். இங்கே வந்து நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 day 1 rupee. ஓகே. ஓகேங்களா. எல்லா கிளாஸ் ரூம்லேயும் ஒரு டம் பாக்ஸ் இருக்குது. ஸோ 1 day 1 rupee வந்து மினிமம். ஒரு கிளாஸில் எவ்வளோ வந்து கலெக்ட் ஆகிருக்குது, ஓகே, அதுக்கு வந்து தே பிளான். ஓகே. அப்போ வந்து நான் பெரிஷபிள். ஸோ அந்த இதுக்கு ஏற்ற இப்போ ஓல்டேஜ் ஹோமுக்குன்னா அதுக்குன்னு தேவைகள் வேறு இருக்கும், சில்ட்ரன் ஹோமுக்குன்னா அதுக்குன்னு தேவை வேறு, கேன்சர் ஹோமுன்னா அதுக்குன்னு தனியாகவே இருக்கும். ஸோ தே வில் பிளான் பை தெம்செல்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இது அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்க அவங்க எந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு வராங்க? நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கணுன்னா நீங்கள் இன்னொரு இதில் வந்து அதே கிளாஸ் லெவலில் இருக்கிற 2 பிள்ளைங்களோட நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கலாம். ஓகே. தே கேன் ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு, அதாவது வந்து லீடர்ஷிப்புங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் வருது. லீடர்ஷிப்புங்கிறது எல்லா இடத்துலையும் தேவை, ஒரு ஃபேமிலிக்கும் தேவை. உமன் எம்பவர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், வெதர் இட் இஸ் ஃபேமிலி, வெதர் இட் இஸ் எனிவேர். ஓகே. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஒரு பையனை வந்து நம்ம தப்பு சொல்கிறோன்னா அதுக்கு காரணம் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்கிற அம்மாவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வயிற்றில் இருக்கும் போதுலேருந்து உங்களுக்கு சயின்ஸே ப்ரூவ் பண்ணிடுச்சு எப்படிப்பட்ட பிள்ளைய நம்ம வந்து ஒரு உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறது வந்து நம்ம அதுங்கிட்ட பேசுகிறதுலேருந்தும் நம்ம வந்து செயல்படுத்துறதுலேருந்தும் அவங்களோட ஃபார்மேஷன் இருக்குது. எஸ். அதே போல் வந்து ஒரு குழந்தைய வளர்க்கும் போதே ஆண் பிள்ளை பெண் பிள்ளைங்கிறத வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப பார்க்குறாங்க, அவங்கள அறியாமல் வந்துடுது. பொம்பளை பிள்ளைன்னா வீட்டில் வேலை செய்யலையா, நீ இதை பண்ணலையா, அது பண்ணலையா. அதே வீட்டில் ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இருந்தால் அந்த சாப்பிட்ற தட்டை கூட என்ன பண்ண சொல்லுவாங்க, வீட்டில் கூட அந்த இடத்துக்கு இல்லை அவங்களே எடுக்க போனாங்க, இல்லை பாப்பா நான் எடுத்துடுறேன். இல்லாட்டி வந்து அக்கா இருந்ததுன்னா தம்பி 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 தட்டை எடுத்துகிட்டு போகல. ஸோ ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன்? ஓகே. அதே சொல்கிறது யார்? அம்மா தான். அதே அம்மா தான் அடுத்தது என்ன பண்ணுறாங்க,
வளர்ந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க சரியில்லை, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் ரூட் காஸ் எங்கே இருக்குது? ஒரு உமன் கிட்ட தான் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இந்த சொசைட்டி சம்பந்தமா இவ்வளோ விஷயங்கள் எடுத்துட்டு வரதுக்காக நிறைய எஜுகேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6th எஜுகேஷன் ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி என்ன விஷயங்கள் நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க குழந்தைங்க கிட்ட? நாங்கள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து we start giving knowledge about how to respect a human body. ஓகே. I don't say that it's a sex education. யா. Okay? Respecting a human body. இட்ஸ் குட் டேர்ம். எஸ். Good term. யா. ஓகே, நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்மளே அதை அசிங்கம்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். உடல் உறுப்பு எல்லாமே உடல் உறுப்பு தான் இல்லையா? எஸ். கண்ணு ஒரு உறுப்பு தான், மூக்கு ஒரு உறுப்பு தான், கை உறுப்பு தான், அது மாதிரி எல்லாமே ஒரு உறுப்பு தான். ஆனால் வந்து அதை மட்டும் வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல், ஓகே, ஸோ யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். வெதர் இட் இஸ் பாய் கேர்ள் கம்ஸ் நெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அப்போ வந்து அந்த growth எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ முதல்ல குழந்தை பிறக்கும் போது எப்படி இருக்கும், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு எப்படி எல்லா க்ரோத்தும் வரும். அந்த growth வர்ற டைமில் என்னென்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ஏஜ்க்கு வந்துடுறாங்க இல்லையா? நாட் லைக் பிஃபோர் ஒரு 13-14 இயர்ஸ் கிடையாது. நாங்கள் இங்கே பார்க்கும்போது 9 இயர்ஸ் 8 இயர்ஸ் வரும்போது அது ரொம்ப குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஃபிசிக்கலாக ஒரு சேஞ்சஸ் நடந்துருது. ஆனால் வந்து மென்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதனோட கோப்பப் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் கிடையாது. அது இன்னும் குழந்தையாகவே தான் இருக்கும். அப்போ வந்து நம்மளோட கமிட்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. அந்த பிள்ளைங்கள வந்து அது ஒரு கஷ்டமானது, ஒரு மோசமானது, இதனால தான் நான் கஷ்டப்படுறேன், இது ரொம்ப அதனால ஒரு பொம்பளைங்கிறதே வந்து ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அந்த பிள்ளைங்களுக்கு, ஏன்னா பசங்க நல்லா அவங்க எப்போ பார்த்தாலும் விளையாடலாம் போகலாம், நான் இப்படி இருக்கும்போது அந்த நான் ஸ்விம்மிங் போக முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வரும். ப்ளஸ் இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மூட் ஸ்விங்கை வந்து ஹேண்டில் பண்ணுறதும் வந்து கஷ்டம். அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் தே ட்ரை டு ஸ்லீப் அ லாட். அவங்களுக்கு வந்து அந்த அது அது பாய்ஸ்க்கும் அந்த அடலசன்ட் பீரியடில் வரும்போது தே ஈட் அ லாட், தே ஸ்லீப் அ லாட். எஸ். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா தே டோன்ட் ஈட், பட் தே வாண்ட் டு ஸ்லீப் மோர். அந்த ஹெல்த்தியாக சாப்பிட்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து we need to handle it. ஓகே. இது வந்து நாங்கள் மட்டும் பண்ணால் பத்தாது, பேரண்ட்டும் கூட சேர்ந்து எங்களோட பண்ணணும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் தாட் வந்து சொசைட்டிக்குள்ளேயும் வரணும். ஸோ நீங்கள் நிறைய சேஞ்சஸ் உங்களோட அகாடமியில் வச்சுருக்கிறீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சரை இந்த மாதிரி மாற்றும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் மை ஓன் கரிக்குலம். ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா FFD கரிக்குலம்னு சொல்லிட்டு ஃபியூச்சரிஸ்டிக் கரிக்குலம் ஃபார் யங் கிட்ஸ், அதுதான் FFDயோட இது. அதில் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன்லேருந்தே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து கீழே உள்ள இதில் வந்து ப்ரொஃபஷன் இருக்கும். ஏ ஆஸ்ட்ரோநாட். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எஃப்ல ஃபார்மரும் இருக்கும். ஓகே. ஸோ அவங்க வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்க வந்து ஒரு 800 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே. பேசிக். ஓகே. ஸோ அந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு வரும்போதே ஸ்லோலி வந்து நீ வந்து நாளைக்கு ஏ ஃபார் ஆர்கிடெக்ட் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்கிடெக்ட்டுக்கு எதெல்லாம் தேவை? கண்டிப்பாக ஒரு மேத்து தேவை. ஏன்னா எகெயின் ஐ கம் டு த பாயிண்ட், எனக்கு ஏன் மேத்து படிக்கிறேனே தெரியல, ஏன் சயின்ஸ் படிக்கிறேனே தெரியல, ஏன் ஹிஸ்ட்ரி படிக்கணும். நீங்கள் இதை பிகினிங்லேருந்தே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆர்கிடெக்டாக வேணும்னா ஹிஸ்ட்ரி தெரியணும், ஜியாகிரஃபி தெரியணும். நான் வந்து திடீர்னு ஒரு இதில் வந்து நான் ஆர்கிடெக்ட் ஆகணும் நினச்சேன், ஆனால் ஆக முடியலன்னா அதனோட பாத் என்னங்கிறத வந்து
லோவர் கிளாஸஸ்லேருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நீங்கள் கிண்டர் கார்டனில் இந்த பேரில் இருக்கிற பி ஃபார் பேக்கர்னா பேக்கரியில் இருந்து பேக் பண்ணுறவங்க பேக்கர், அவ்வளோதான் அவங்க தெரியும். ஓகேங்களா? இப்போ ஆஸ்ட்ரோநாட்டுன்னா வந்து ஓகே வான்வெளியில் போய் பண்ணுறவங்க அவங்களாம். ஸோ தே வில் ஸ்டார்ட் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் நோயிங் அபவுட். அதுக்கு வந்து நாங்கள் வந்து லேர்னிங் வீடியோஸ்ன்னு வந்து த்ரூ அவுட் ஹோல் புக்குக்கு பண்ணிடுறோம். ஓகே. ஸோ தே வில் சீ இன் பிக்டோரியல் இதில். ஏன்னா ஹியூமனோட நேச்சரே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கூல் பண்ணுறது வந்து ரிவர்ஸில் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்மளோட டிஎன்ஏவோட இது என்னென்னா வி see things as a picture, then we think about it and we speak about it. லிட்ரேச்சர்னு வந்தது வந்து இப்போ தான். ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லாமலாம் வந்து கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தாங்களா? இதோட பெட்டர் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்கவே முடியாத ஈஜிப்டில் இருக்கிற இதை வந்து இன்னும் எப்படி பண்ணாங்கன்னு இன்றைக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. தஞ்சாவூர் கோயிலில் இருக்கிறத இன்றைக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இவ்வளோ மைன்யூட்டாக பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ ஒரு லேசர் இதில் வச்சு கட் பண்ணால் தான் அந்த மைன்யூட் கட்டே பண்ணியிருக்க முடியுங்கிறது இன்றைக்கி நிறைய டெம்பிளில் உள்ள விஷயங்கள் சொல்லும் போது என்ன ஆச்சு நடுவில் எங்கே? ஸோ ஏதோ வந்து நம்ம வந்து சில விஷயங்களை கரெக்டாக கொண்டு போகாத ஒரு பீரியட் இருக்குதோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. KP ஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எனக்கு என்னோட ஆசைக்கு என்னோட வாழ்க்கை பயணத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நம்மளை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுற பர்சனோட லைஃப் லாங் இருக்கணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் ஃபுல் அக்செப்டன்ஸ் வந்தாச்சு. என் பாடி வெயிட் போட்டு இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி, கலர் போட்டாலும் சரி, ஹேர் லாங்காக இருந்தால் சரி, ஷார்ட்டாக இருந்தால் சரி, ஐ ரியலி லவ் மை செல்ஃப் ஆஸ் ஹூ ஐ ஆம். உங்க ரெண்டு பேரோட லவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? ஒருத்தர் இரிட்டேட் பண்றது தான். பியூட்டிஃபுல். அநியாயத்துக்கு என்ன இரிட்டேட் பண்ணுவார் அவரு. அதுதான் அவரோட பிக்கெஸ்ட் லவ் லாங்குவேஜ். கடைசி எதுக்காக இரிட்டேட் பண்ணாரு? இல்ல எதாவது ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு என்ன சும்மா அனாய் பண்ணி நோன்றது. சில கேர்ள்ஸ் வந்து பேச முடியாமல் வந்து கட்டி பிடிச்சி கதறி அழுது எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா எனக்கே அது வந்து ரொம்ப அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்று தோணும்ல, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு, அவங்களால அது